வணக்கம் நண்பர்களே. நம்ம அடுத்து பார்க்க போகிறது தருமபுரி. தருமபுரியில் அங்கே சௌமியா அன்புமணி அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. சௌமியா அன்புமணி அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக. 2வது இடத்துல திமுக இருக்குது தருமபுரியில். 3வது இடத்துல அசோகன் அதிமுக. 3வது இடத்துல அசோகன் அதிமுக இருக்குது. 4வது இடத்துல நாம் தமிழர் அபிநயா இருக்காங்க. ஸோ 4வது இடத்துல நாம் தமிழர் அபிநயா இருக்காங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சௌமியா அன்புமணி 370 மதிப்பெண்கள் எடுத்து முதல் இடத்துலையும், 2வது இடத்துல மணி திமுக 340 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடத்துலையும், அசோகன் 244 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்துலையும், அபிநயா 183 மதிப்பெண்கள் எடுத்து 4ஆம் இடத்துலயே இருக்காங்க. ஸோ இது 4வது. பிற ஓட்டாளர்கள் 180 மதிப்பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம சொல்ல மறந்துட்டோம், இருந்தாலும் இதில் சொல்லிடுவோம். இது எல்லாமே இன்னைக்கு டேட்டில், அதாவது 31/3/2024 டேட்டில் நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதிகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இதுக்கு அப்புறம் இவங்களுடைய பிரச்சாரம் எந்த மாதிரி இருக்குது, அதுக்கடுத்து இதை விட பிரச்சாரம் கூட நான் ஒரு மைனர் போலரைசேஷன் தான் மாறும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஓட்டுக்கு இருக்கு இல்லையா, ஓட்டுக்கு எத்தனை பேரை போலிங்க்கு கொண்டு சேர்க்குறாங்க, அந்த ஊரில் எத்தனை % போலிங் ஆகுதோ அதுக்கு ஏற்றது மாதிரி தான் அந்த ரிசல்ட் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம் இப்போ கணிச்சிருக்கிறது இப்போ தருமபுரி எடுத்திங்கன்னா 80% ஓட்டிங் போலரைசேஷன் கணிச்சிருக்கோம். 80க்கு மேலே போச்சுன்னா மாறுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. 80க்கு கீழே வந்தாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி ஓட்டு பாப்புலேஷன் ஓட்டுக்கு எல்லாரும் கூட்டி கொண்டு சேர்க்குறாங்க. ஒவ்வொரு கட்சியும் அங்கே ஓட்டுக்கு எப்படி மக்களை கொண்டு ஓட்டு போடுறது கொண்டு சேர்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே ஒவ்வொரு ரிசல்ட்டும் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இதுவும் இருக்குங்கிறத இதில் நம்ம புரிஞ்சுக்கணும்.